பொறியாளர் குமரேசன் இன்றைக்கி உடுமலைப்பேட்டையிலேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். தற்சமயம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட பர்பஸ் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பேன் மிக்ஸு. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் மட் பிளாக்கை வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி அந்த மெட்டீரியல் மண், சிமெண்ட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மிஷினில் இப்போ போடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மிஷினு, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கல் வெளியே வர்றது வந்து வெர்டிக்கல் மெத்தடில் வெளியே வரும். இதே மாதிரி ஒரு ஹரிசாண்டல் மெத்தட் இருக்குது. அது தவறான முறை. அது நான் இந்த வீடியோவுக்கு அடுத்து நான் அதை செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மண்ணை கொட்டுறாங்க. மண்ணை கொட்டி ஹைட்ராலிக் ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க. சைடில் இருக்கிற கீரை வந்து அமுத்துனாங்கன்னா ப்ரெஷர் டெவலப் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆகிடுது. பார்த்திங்கன்னா கல் வெளியில் வருதுங்களா, இது வந்து வெர்டிக்கலாக வெளியில் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து கல்லுக்கு தயாரிக்கிறதுக்கு மண்ணை கொஞ்சம் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஏன்னா கையில் தான் அள்ளி போடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கிடையாது. அப்படி கையில் அள்ளி போடுறதுனால கொஞ்சம் மண் சேர்ந்தோ அல்லது கம்மியோ இருந்துச்சுன்னா அந்த கல்லோட உயரம் வந்து வேரியேஷன் வரும். ஒரு கல் வந்து 10 இன்ச் இருக்கலாம், இன்னொரு கல் வந்து 10.5 அல்லது 11 இன்ச்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வேரியேஷன்ஸ் வந்து இந்த மெத்தடில் வரும். இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதை வந்து இவங்க பார்த்திங்கன்னா இப்போ அடிக்க வச்சுருக்கிறதுலே தெரியும், ஒவ்வொரு கல் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ இது ஒரு வே ஆஃப் த மெத்தடு. பாருங்கள், இதில் 6 இன்ச்சு கல் இருக்குது, 8 இன்ச்சு கல் இருக்குது. ஸோ வந்து இவங்க பண்ணுறதுல வந்து 6 இன்ச்சு கல் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் 8 இன்ச்சு கல். இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா அந்த 2 டையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரைட் மெத்தடு. இது வந்து கல் வந்து வெளியே வர்றது பொசிஷன் வந்து வெர்டிக்கலாக வெளியில் வருது அப்படிங்கும்போது அது தவறில்லை. இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ப்ரெஸ்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்து கல் வந்து ஹரிசாண்டலாக வெளியில் வரும். அவங்க மேலே மண்ணை போட்டு அமுத்துறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ வந்து ஹைட் 5 இன்ச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த 5 இன்ச்சு ஹைட்டு வந்து இதில் வராது. ஸோ இந்த ஹரிசாண்டல் மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல் அடுக்கி லேயராக நம்ம பண்ணும் பொழுது வந்து ஹைட் வேரியேஷன் வந்துடும். அப்படி ஹைட் வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா வரியும் கல்லை வந்து ஒரே மட்டத்துக்கு அடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். ஸோ மிக்சிங்க்கு வந்து மெட்டீரியலை வந்து பக்காவாக போட்டு அவங்க பண்ணுறது ஒரு பக்கம். அதே போல் வந்து அந்த மெஷினோட மெத்தடாலஜி இருக்குல்ல, எந்த மாதிரி கல்லை வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு, அந்த மெத்தடாலஜியை பொறுத்தும் நம்மளுக்கு கல்லில் பிரச்சனை வருது. நம்ம வேலை செய்யும்போது தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம அனுபவிப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹரிசாண்டல் மெத்தடு நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நம்மளுக்கு வந்து வெர்டிக்கலாக கல் வெளியில் வர்றதுல தான் லென்த்தில் வேரியேஷன் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதே வந்து சைஸ் ஆஃப் ஹைட், அந்த கல்லோட ஹைட்டில் வந்து வேரியேஷன் வந்துச்சுன்னா தப்பு. பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் லே பண்ணும்போது எல்லாமே ஒரே மட்டத்துக்கு அந்த கல் வரணும். ஸோ அப்படி கல் வந்து ஒரே மட்டத்துக்கு வர மாதிரி இருந்தால் மாத்திரம்தான் அந்த கல் வந்து நல்ல குவாலிட்டியான கல். லே பண்ணாலும் நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். நன்றி, வணக்கம். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.